சொந்தமாக கறிக்கடை வச்சுருந்தனால அந்த குடல் வறுவல், கறி வறுவல் இதெல்லாம் வீட்லேயே நல்லா செய்கிறதுனால அப்படியே ஆரம்பிச்சேங்க. எங்களுக்கு பாப்பா 3 பொண்ணு தாங்க. அவங்களுக்கு ஏதோ நம்ம செய்யணும்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அவங்க வளருவாங்க. அதனால அது எனக்கான தொழில் நான் அமைச்சுக்கிட்டேன். சைனீஸ் மாஸ்டருங்களும் பிரியாணி நல்லா இருக்குங்க, மற்ற சில்லி எல்லாமே நல்லா இருக்குங்க. அவங்க யாருமே வேலை செய்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து நல்ல மாதிரியே நடந்துக்கிட்டு நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்குறோம். பசங்கள்லாம் வந்து மதுரக்கார பசங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மேபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் நங்கவல்லி அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிற முருகையா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உயர்தர சைவம் மற்றும் அசைவ உணவு இந்த ஹோட்டலில் கிடைக்கிது. ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. மட்டன், சிக்கன் எல்லாமே இங்கே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நங்கவல்லி பஸ் ஸ்டாப்லேருந்து வனவாசி மெயின் ரோட்டில் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. வாங்க உள்ளே போயிட்டு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கங்க. நாங்கள் ஆரம்பத்தில் இட்லி கடை அந்த மாதிரி தாங்க வச்சுருந்தோம். சொந்தமாக கறிக்கடை வச்சுருந்தனால அந்த குடல் வறுவல், கறி வறுவல் இதெல்லாம் வீட்லேயே நல்லா செய்கிறதுனால அப்படியே ஆரம்பிச்சேங்க. அது சும்மா 2 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சதுனால பெரிய கடையாக வாடகைக்கு எடுத்து பண்ணிகிட்ருக்குறேங்க. இங்கே வந்து இப்போ 3 வருஷம் ஆகுதுங்க. இது யாரோட ஐடியா இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது? நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு தொழில் வேணும், எனக்கான வருமானம் ஒரு இது வேணும் இல்லைங்க. இப்போ நம்ம வீட்லேயே இருக்கிறோம், இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறக்காக நானாக ஆரம்பிச்சதுங்க. நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கணுங்க. இப்போ நம்ம எங்களுக்கு பாப்பா 3 பொண்ணு தாங்க. அவங்களுக்கு ஏதோ நம்ம செய்யணும்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அவங்க வளருவாங்க. இப்போ நம்மளுக்கு சுயமாக ஒரு இது இருந்தால் தாங்க எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால் அது எனக்கான தொழில் நான் அமைச்சுக்கிட்டேங்க. வீட்டில் சமைக்கிற மாதிரி தாங்க சமைப்போம். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு சமைக்கிறவங்க, இந்த கெடா விருந்து எப்படி நம்ம ஒரு இப்போ நம்ம பக்கம்லாம் வந்து கெடா விருந்து அதிகம் செய்வாங்க. இப்போ வீட்டில் சும்மாவே ஒரு உரம்பரை வரது வந்து ஒரு 5-6 கிலோ கறி செஞ்சு பழக்கமுங்க. அதனால் வந்து அது அப்படியே ஆரம்பித்து வந்துட்டாங்க. நானும் சமைப்போம், எங்கள் முதலாளியமாவும் சமைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து சமைப்போம். 2 பேருமே சமைப்போம். 2 பேரும் சரிசமாக சமைப்போம். 2 பேர் டேஸ்ட்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வந்துங்க குடல் தாங்க. ஏன்னா இப்போ நம்ம குடல் வந்து நம்ம கறிக்கடையிலேருந்து வர்றதுனாலங்க குடல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். குடல் வறுவல் தான் மெயினாங்க. குடல் குழம்பு, குடல் வறுவல் ஒரு பிளேட் 90 ரூபாய்ங்க. குடல் வறுவல், தலைக்கறி, நாட்டுக்கோழி, மட்டனுங்க, சிக்கனு, பிரியாணி இருக்குங்க, இட்லி, பரோட்டா இருக்குங்க, சைனீஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. விரும்பி அதிகமாக நம்மக்கிட்ட கேட்குறது குடல் தாங்க. 15-16 பேர் இருப்பாங்க. 5 பேர் உள்ளே வேலை செய்வாங்க, வெளியே செய்ய மாட்டோம். உள்ளே இங்கே எப்படியோ வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுக்குவோங்க. அவங்களுக்குன்னு ஒரு வேலை அப்படியே செஞ்சுக்கிறது. சின்னதாக வச்சுருந்தோங்க. இப்போ இங்கே வந்து 3 வருஷம், அந்த 1 ஜனவரி வந்தால் 3 வருஷம் இங்கே ஆகுதுங்க. மொத்தம் 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. நைட்டு மட்டும் கடை வச்சுருந்தோங்க. இட்லி, தோசை அந்த மாதிரி மட்டும் வச்சுருந்தோங்க. 6 to 10 மணி வரைக்குங்க. அது ஒரு 2-3 வருஷம் செஞ்சேங்க. அப்புறம் பெரிய ஹோட்டலாக வச்சு இப்போ 3 வருஷம் ஆகுதுங்க. இதே மாதிரி செய்யுங்கம்மாங்க. ஏதோ ஒன்று குறை இருந்தாலும் சொல்லுவாங்க. இல்லை இன்னைக்கு கொஞ்சம் இப்படி இருக்குன்னாங்கன்னா நாங்கள் காரம் அதிகமாக இருந்தால் காரம் குறைச்சிக்குவோங்க. காரம், உப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் அவங்கள கேட்போங்க. இல்லை இது நல்லா இருக்கா, புதுசாக செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களும் சொல்லுவாங்க. இல்லை இது இப்படி செய்யுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு மாற்றிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு கேட்போங்க. எல்லாத்துக்கிட்டையும் கேட்போம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குற மாதிரி கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க. அதை அப்படியே மாற்றிக்குவோங்க. புரோட்டாவும் நம்மளுது நல்லா இருக்குங்க. சின்ராசன்னா போடுறாங்க. அவரு புரோட்டா வந்து அவரது வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா இருக்குங்க. அவரு புரோட்டானா பிடிக்குங்க. இங்கே இருக்கிறவங்களுக்குமே புரோட்டானா பிடிக்குங்க. ஆமாங்க, அவரு அது நல்லா போடுவாங்க. சைனீஸ் மாஸ்டருங்களும் பிரியாணி நல்லா இருக்குங்க. மற்ற சில்லி எல்லாமே நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செய்வாங்க. நம்மளுக்கு அனுசரித்து செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இல்லை இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக வேணும் அப்படின்னு கேட்டால் இருந்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நானே இல்லை வரமாட்டேங்க, ஒவ்வொரு நாள் வரமாட்டேன், அவங்கக்கிட்ட சொல்லிட்டே போதுங்க, அவங்களே எல்லாமே செஞ்சுக்குவாங்க. இது நம்ம கடைன்னு நினச்சி செய்வாங்க. அவங்க வீட்டை விட அதிகமாக இங்கே தான் இருக்கிறதுங்க. காலையில் 6 மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்குங்க. வீட்டை விட அதிகமாக இங்கே தான் விரும்புவாங்க. முதலாளியம்மா எங்களை வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க.
எந்த ஒரு குறைபாடும் இல்லைங்க. ஏன்னா எங்கள் வேறுபாடு இல்லை, நல்லாவே எங்களை வந்து எங்கள் கடையை அவங்க விட்டுட்டு போனால் கூட நாங்கள் அவங்க நம்ம கடை மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் வந்து வேறு கடை மாதிரி இல்லை, எங்கள் தொழிலே இதுதான் நினச்சி எங்கள் வீட்டு வேலை செய்கிற மாதிரி நாங்கள் இங்கே செஞ்சுக்கிறோங்க சார். அவ்வளோதான். இங்கே யாருமே வேலை செய்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாங்கள் வந்து நல்ல மாதிரியே நடந்துக்கிட்டு நாங்கள் தொழில் செஞ்சுட்ருக்குறோம். இவங்க தான் அவங்க தானே யாருமே வேறுபாடு பார்க்காம நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்குறோம் சார். வணக்கம். முருகையா ஹோட்டலில் நல்லா சமைச்சு கொடுக்குறோம், வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்குறோம். பார்சல் வந்து இப்போ ஒரு விசேஷம்னா 50 சாப்பாடு 60 சாப்பாடு இப்படி 100 சாப்பாடு வரைக்கும் கூட செஞ்சு கொடுப்போம். தோசை புரோட்டா இது எல்லாமே வந்து ஒரு விசேஷத்துக்கு காலையில் டிஃபனுனாலும் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். வந்து சாப்பாடு 70 ரூபா, பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி 80, அப்புறம் மீன் வறுவல்லாம் வந்து பீஸை பொறுத்து. ரெட் பீஸ் வந்து 50 ரூபா, அதனால பெருசாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. 2 புரோட்டா வாங்கினா 25, 4 புரோட்டா வாங்கினா 50. தோசை 10 ரூபா தான். இட்லி வந்து 2 இட்லி 5 ரூபா. அப்புறம் என்னென்னா பூரி ஒரு செட்டு 30 ரூபா. சிக்கன் ரைஸ் 80, எக் ரைஸ் 60, வெஜ்ஜு ரைஸ் 50. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சனங்களும். மேட்டூர்லேருந்து வராங்க, இந்தாண்டா சலடாவட்டத்துலேருந்து வராங்க இங்கே சாப்பிட. மேச்சேரி அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் சுற்று வட்டாரத்துலேயே வந்து இங்கே தூரமாக இருக்குது பாருங்களேன். டவுனை விட்டு இங்கே இவ்வளோ தூரத்தில் தான் வச்சுருக்குறோம். காரில் வரவங்க போகிறவங்க பார்சலும் வாங்கிக்கிறாங்க, சாப்பிட்டுட்டும் போகிறாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க, பரவாயில்லைங்க, நாங்கள் வெளியூர் இன்னும் வந்தாலும் இங்கே வரோன்னு சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் நல்லா தான் செஞ்சு கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்கும். நீங்கள் வேணால் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. குடல் மெயின் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும். காலையில் மணி 8:30லேருந்து குடல் செஞ்சோம்னா இட்லி குடல் மெயினாக ஓடும். எங்கள் பொண்ணு தான் சமைச்சு கொடுக்கும். அதான் சமையலம்மா. மெயினாக சாப்பாடுலாம் சமைக்கிறது, பருப்பு ரசம் காய் எல்லாமே இந்த அம்மா சமைக்கும். எங்கள் பொண்ணு கூட இந்த அம்மா வரலன்னா எங்கள் பொண்ணு சமைச்சிரும். எங்கள் பொண்ணுக்கு எல்லாம் சமைக்க தெரியும். சமைப்பாங்க. சிக்கன் மட்டனு எல்லாம் நல்லா செய்வோம். இட்லி பூரி சாம்பார் எல்லாமே நல்லா செய்வோம். இந்த அம்மா வந்து சமையலுக்கு வந்து கல்யாணத்துக்குலாம் போய்கிட்டு இருந்தம்மா. வேலைக்கு நாங்கள் போய்கிட்டு இருந்தனால இவங்களுக்கு வந்து எல்லாமே செய்வோம். பருப்பு சாம்பார்லாம் நல்லா செய்வாங்க. பருப்பு ரசம் பொரியல் எல்லாமே நல்லா செய்வாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து நீங்கள் எல்லாருமே வந்து யாரும் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னது கிடையாது இது வரைக்கும். எல்லாம் நல்லா இருக்குங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரே குடும்பம் மாதிரி தான். இந்த பசங்களாம் எங்கள் மகன் மாதிரி, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எங்கள் சகோதரி மாதிரி எல்லாமே நல்லா செய்வோம். நல்லா ஒத்துமையாக எல்லாம் நல்லா செய்வோம். எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்கள்லாம் வந்து மதுரக்கார பசங்க. சுட சுட கொண்டு வந்து போட்டிருக்காங்க. கையில் எடுக்க முடியல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. பாருங்க, இது ஈரல், ரத்தம், குடல் எல்லாமே கலந்துருக்கு. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நம்மளால் ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. பரோட்டா ஒரு பைட் போகலாம். பரோட்டாவுக்கு குடல் ஒரு பெருக்கல் போட்டுருவோம். பன் பரோட்டா சூப்பர் சூப்பர் சூப்பர். இது இந்த மாஸ்டர் வந்து மதுரை பன் பரோட்டா வேற லெவலில் போடுவார்ன்ற மாதிரி சொன்னாங்க, கேட்டிருந்தோம். பாருங்க எப்படி போட்டிருக்காருன்ட்டு. பிரியாணி சின்ன டேஸ்ட் பண்ணிடலாம். வேற லெவலில் இருக்குது பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாது, சீரியஸாக சொல்கிறேன். பிரியாணி அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. குடிமாஸ் வந்துருக்கு.
சூப்பராக இருக்குது. பொடி மாதம் சூப்பர். ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். மட்டன் சிக்கன் எல்லாமே தீந்துருச்சு. அவங்களோட ஸ்பெஷல் இந்த குடல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட தீராது. ஏன் அப்படின்னா இவங்களோட ஸ்பெஷல் இது அப்படின்றதுனால ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க, உடனே சமைக்கிறாங்க, உடனே கொடுக்குறாங்க. அதனால் குடல் எப்போவுமே இவங்களோட ஸ்டாக் இருக்கும், தீர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நைட்டு ஃபுல்லாமே ஹோட்டல் இருக்குது. நைட்டு 10 மணி வரைக்குமே ஹோட்டல் இருக்குது. பன் பரோட்டாவை சாப்பிட்டு பார்த்துருவோம் பாருங்க. அப்படியே ஹோட்டல் வறுவலோட பன் பரோட்டாவை மிக்ஸ் பண்ணி இன்னி பெடல் எடுக்குதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. லெக் பீஸ் நான் லெக் பீஸ் ஃப்ரீயாக வாங்கிட்டேன். பிரியாணியில் பீஸாக தான் கொடுக்குறேன் நாங்கள். இல்லை எனக்கு ஃப்ரை கொடுத்துருங்க அப்படின்னா அதனால் ஃப்ரை கொடுத்துட்டாங்க. நல்லா இந்த குடல் வறுவல் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு காரம் எல்லாமே மைல்டாக இருக்குது. அந்த சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஐட்டத்தையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. பன் பரோட்டா ரியலி நம்ம மேட்டூர் சைடில் பன் பரோட்டா கிடைக்கிது அப்படின்னா இது இங்கே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. பிரியாணியும் சூப்பராக இருக்குது. பிரியாணியும் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்த ஹோட்டலில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அடுத்த ஐட்டம் வந்திருக்கு, ஃபிஷ் ஃப்ரை வந்திருக்கு. டீப் பாரமீன் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க. அதுதான் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே வேற லெவலுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீட்டு சமையல் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. லேடிஸ் தான் ஃபுல்லாக சமைக்கிறாங்க. அவங்க அவ்வளோ ஒற்றுமையாக ஒரு முதலாளி தொழிலாளி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் அவங்க கலந்து சமைக்கிறத பார்க்கும்போது நமக்கு நம்ம வீட்டு சமையல் மாதிரி தான் தோணுது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பேஜில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.